இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாங்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கான ஒரு கொமிட்டி ஒன்று அமைத்து நாங்கள் கலந்தாலோசித்து வர்த்தகர்கள் அதே நேரம் பேருந்து உரிமையாளர்கள் எல்லோருடைய இராணுவத்தினர் போலீஸார் முப்படையினரை இணைத்து கொண்டு ஒரு கொமிட்டி ஒன்று அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை எமது நாட்டின் கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த பஸ் ஸ்டாண்டை அழகுபடுத்துவதற்காக இன்றைய தினம் இந்த வேலை திட்டத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு வர்த்தகர்களும் அதே நேரம் பேருந்து உரிமையாளர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து போலீஸாரும் இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து இதை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்று இருக்கின்றனர். அதே நேரம் நானும் இந்த இடத்துக்கு வந்து அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்கின்றனர். இந்த பேருந்து நிலையம் என்பது வடமாகாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் முக்கியமான பேருந்து நிலையம். ஆனால் இந்த பேருந்து நிலையம் என்பது இதுவரை காலமும் ஒரு குப்பைகளும் வெத்திலை துப்பும் இடமுமாகத்தான் இந்த இடம் காட்சியளித்து கொண்டது. மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுகிறது. எதிர்வரும் காலத்தில் இந்த பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தி வர்ணம் பூசி அதை அழகுபடுத்தி கொண்டு எதிர்வரும் காலத்தில் இந்த சுவரொட்டிகளை ஒட்டுவதற்கு இடைநிறுத்தியுள்ளோம். இதில் சுவரொட்டி ஒட்டுவதற்கு கடுமையான தண்டனை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் பேருந்து நிலையம் என்பது அழகாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் வந்து செல்லும் இடம். இதை அழகுபடுத்தும் போதுதான் மக்களின் உள்ளங்களும் அழகாக இருக்கும். இந்த பேருந்து நிலையத்தில் பல குற்றச்செயல்களும் நடைபெற்று வருகின்றன. அதுகளையும் கட்டுப்படுத்தி போலீசாருடன் இணைந்து போலீசார்கள் பாதுகாப்புடன் இந்த இடத்தில் எதிர்வரும் காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வெத்திலை துப்புவர்களுக்கும் இதில் என்னென்றால் மதுபான மருந்தும் இடங்களாகவும் இருக்கின்றன. சிகரெட் புகைத்தல் இடங்களாகவும் இந்த இடத்தில் பாவிக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் அதுகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுத்து இந்த பஸ் நிலையத்தை அழகுபடுத்துவோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம். இது எதிர்வரும் காலத்தில் மிக சிறந்த பேருந்து நிலையம், அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம். இதில் எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே மெலசல கூடங்கள் மக்கள் வந்து செல்லும் இடங்களில் இன்று அழகு இல்லாமல் தூய்மையற்று கிடக்கின்றன. அதற்கான ஒரு அடித்தளத்தை மிட்டு இன்று கட்டிக்கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் வாஷ் ரூமுகள் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். அப்போதுதான் மக்களின் மேலம் வெல்லும் என்று நம்புகிறோம். இதை எதிர்வரும் காலத்தில் முன்னெடுத்து செல்வோம். அடிக்கத்தான் அம்மியின் நகரும் என்பது திரும்ப திரும்ப செய்யும் போது இந்த இடம் அழகாக மாறும் என்பது திடமான நம்பிக்கை. எனது பெயர் கானா கேதீசன். நான் வடபிராந்தியத்தின் பிரதான பிராந்திய முகாமையாளராக கடமையாற்றி வருகின்றேன். இன்றைய நாளிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அரசாங்க திட்டத்தின்படி எமது பேருந்து நிலையத்திலே துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்காக முழுமையான ஆதரவு தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் லங்குமரன் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதிலே இராணுவத்தினர் போலீஸார் எம்முடன் கைகோத்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இந்த திட்டத்தை
இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் எனது இலங்கை போக்குவரத்து சேவை வடக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது தொழிலாளர்களும் இதிலே இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களில் எமது பேருந்து நிலையத்தில் எந்த நோட்டீஸோ எந்த இதுவுமோ ஒட்டுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த எமது போக்குவரத்து சபை பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அனைவரினது கடமை ஆகும். ஆகவே இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.